சில அட்டைகள் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ். பாருங்க, இது கார்ட்ஸ், இது பிக்சர்ஸ். அட்டைகள், இது படங்கள், அதாவது பிக்சர்ஸ். இங்க பாருங்க, இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ்க்குரிய படம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அனைத்து படங்களும் வர்றங்கள், ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பிக்சர் இருக்கு, இது எல்லா ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ். நம்ம நார்மலா வரைஞ்சா என்ன பண்ணுவோம், இது பிக்சரு, சரிங்களா, அதுக்கு மேல பெயிண்ட். அப்ப எல்லா பிக்சருமே எதுக்குள்ள இருக்கு, பெயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வரைவோம். ஆனா இந்த இடத்துல கார்ட்ஸ்னு ஒன்று பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிராயிங் எப்படி பண்ணணும்னா, ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ். ஆனா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கார்ட்ஸை பத்தி அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கார்ட்ஸை நீங்க மென்ஷன் பண்ணாம இங்க ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த சர்க்கிள் இருந்தேவும் இந்த மாதிரி வரைஞ்சிடும். ஏற்கனவே அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதுலேயும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த ப்ளூ சர்க்கிள் தான் பெயிண்ட்ஸ். இப்போ பாருங்க, எல்லா படங்களுமே எதுக்குள்ள இருக்கு, பெயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. அதை தான் சொல்றாங்க ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா இருந்தது? இப்போ நமக்கு கார்டை இங்க மென்ஷன் பண்ணல, ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிக்சர்ன்றது பெயிண்ட்டுக்கு உள்ள வரணும். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி டிரா பண்றப்ப இந்த கார்ட்ஸுமே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேஸ்ல கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில். இங்க பெயிண்ட் நெயில் மட்டும் தான் சொல்றாங்க, பிக்சரை பத்தியோ கார்டை பத்தியோ சொல்லலை. அப்ப இந்த இடத்துல டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பெயிண்ட்ஸ் இருக்கு, நெயில்ஸ் இருக்கு. நம்ம இங்க இவ்வளவு தூரம் வளைஞ்சலாம் வரக்கூடாது. இதுல ஏதாவது ஒரு இடத்துல இதை ரெண்டு மட்டும் இங்க வரையலாம், அப்படி இல்லைன்னா உங்க இஷ்டம் தான், நீங்க மேல கூட வரைஞ்சுக்கலாம், இந்த இடத்துல கூட இப்படி வரைஞ்சுக்கலாம். ஆனா இந்த ரெண்டையும் சர்க்கிளையும் டச் ஆகிற மாதிரி வரக்கூடாது. சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில்ஸ், இந்த கிரீன் கலர் தான் நெயில்ஸ், அதாவது ஆணிகள். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில்ஸ்க்கு உரிய படம் தான் இது. இப்போ இதுதான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கான டிராயிங். இதை வச்சு நம்ம கன்க்ளூஷனை டிசைட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சில வர்ணங்கள் அட்டைகள், அதாவது சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெயிண்ட் அப்படின்றது இந்த ப்ளூ கலர் சர்க்கிள். இந்த ப்ளூ கலர் சர்க்கிள்ல இந்த கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சில ஆணிகள் அட்டைகள், சம் நெயில்ஸ் ஆர் கார்ட்ஸ். நெயில்ஸ் இங்க இருக்கு, கார்ட்ஸ் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? தொடர்பே கிடையாது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா தவறு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சில ஆணிகள் படங்கள், சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர்ஸ். நெயில்ஸ் இங்க இருக்கு, பிக்சர்ஸ் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? தொடர்பே கிடையாது. அப்ப இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்ப ஆன்சர் என்ன? ஒன்னு மட்டும் பின்பற்றுகிறது, ஒன்லி ஒன்